ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் டுபாகோ சீரீஸ் வந்து லெவலு. இந்த ஒரு வயசு ஆயிடுச்சுன்னா மெச்சூரிட்டி வரும் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் மாமனார் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு 75-78 வயசு இருக்கும். அவருக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரல. ஏன்னா வயசு ஆயிடுச்சுன்னா அறிவு வங்கிடும் சொல்லுவாங்க. அந்த கேஸ் தான் நினைக்கிறேன். வயசு ஆவ 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 அவருக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுறோம், எதுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னே தெரியாமல் ஒருத்தர் மேலே அந்த அளவுக்காக அன்பை வச்சுட்டு இப்படியும் வர முடியல அப்படியே வர போய் வாயை தந்தால் போய் போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம், இந்தமாரி எனக்கு செக்ஷுவல் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் அந்த பாட்டு ஓடுது, அதே இடத்துலையே நிற்கிறாரு. கட்டிப்பிடி சாங்ஸ் ஓடுது. ஒரு 6 மணிக்கு உங்கள் வீட்டில் என்ன சாங் ஓடுது சொல்லுங்கள்? எங்கள் வீட்டில் 6 மணிக்கு கட்டிப்பிடி சாங்லேருந்து வல்கரா சாங் எல்லா சாங்கும் ஓடும், ஓகேவா? ஆனால் அந்த சாங் அவர் இருக்க மாதிரி தான் ஓடிச்சு. அவர் தான் தண்ணி அடிச்சிருந்தாரு, நான் துணி துவைச்சுன்னு இருந்தேன், ஓகேவா? டெய்லியுமே துணி துவைக்கும்போது அன்னீசியாக பாடுறது, நம்மளை வந்து போகும்போது கெட்ட வார்த்தையில் கூப்பிடுறது, இந்த பக்கம் வரும்போது கெட்ட வார்த்தையில் கூப்பிட்டு, இந்த எல்லா விஷயமும் அவர் செஞ்சுன்னுக்கிறாரு. அன்றைக்கி அவர் கட்டிப்பிடி சாங்கே போட்டார், ஓகேவா? போட்டு என்னை வெறுப்பேற்றினுக்கிறாராம். அது வந்து எங்கள் மாமனார் இருக்கிறாரு. நாங்கள் பாட்டு போடுவதான் போடுவோம். உங்களை நாங்கள் பாட்டு 6 மணிக்கு எந்த பாட்டு கேட்கும் நீங்களே சொல்லுங்கள்? 6 மணிக்கு இம்மா அறிவாளினா உங்கள் வீட்டில் என்ன இருந்துச்சுன்னா கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். 6 மணிக்கு அந்தமாதிரி சாங் போட்டோன்னே எனக்கு கோவம் வந்துடுச்சு. எங்கள் வீட்டுக்கு திட்டிகிட்டு இருந்தார். மறுநாளும் திருப்பியும் வல்கராக சாங்கை போட்டார். நாங்கள் என்ன பண்ணுறோம் போகிறோம் அப்படின்னு சொல்லி மெயின் பண்ணி பார்க்கறதுக்காக நான் ஒன்றுமே பண்ணல. காதை கேட்டுன்னு இருந்தேன். நான் அதுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அந்த டைமில் வந்து அவர் என்னை பார்க்கறது அன்னீசியாக இது பண்ணுறது எல்லாமே எட்டி பார்த்துன்னு இருந்தார். கடைக்கு போகும்போது வர ஏங்கன்னா 2வது கடை அவர் தான், நான் ஃபஸ்ட்டு கடை. அதாவது அன்னீசியாக பார்க்கறது போகுது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து நான் எதாச்சும் ரெக்கார்ட் பண்ணேன். இவருக்கு மேலே ஏற்கனவே கம்ப்ளைண்ட் இருக்குது, அவர் மேலே செக்ஷுவலாக இது பண்ணுற சொல்லி கம்ப்ளைண்ட் இருக்குது. அதனால் நான் வந்து பண்ணினே இருந்தால் ஒரு நாள் வந்து மாட்டினார். சரி, எனக்கு கோவம் வந்து கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கணும் சொல்லி எல்லார் மூலியமே என்கிட்ட வந்து பஞ்சாயத்து பேசினார். இந்த கம்ப்ளைண்ட் வாபஸ் ஆகிடு, இவங்க வீட்டை விட்டு கிளம்பிடு. எப்போ இருந்தாலும் நீ நம்மளை வீட்டை விட்டு கிளம்பிட்டு இவங்க யார் வெளியே இருந்து பேசுங்க யாருன்னே எனக்கு தெரியாது. ஏன்னா என் பர்சனல் விஷயத்தில் நீங்கள் ஏன் அப்படின்னு கேட்க தோணுது. அதனால் என்ன, இந்த ஆம்பளைங்க வந்து லேடிஸ் அடக்குனா ஒரே ஒரு விஷயந்தான், அது என்னது செக்ஷுவலாக இது பண்ணுறது. இவங்கள அடக்கிட்டேன்னா அது அவர் அப்போதுலேருந்தே இருந்தாலும் அப்படி இருக்குது. உங்கள் லைஃப்பில் இதேமாரி ஒரு செக்ஷுவலாக ஹராஸ்மெண்ட் நினச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.